Hello viewers, welcome to Super Brain. Sixth sum பார்க்கலாம். If a triangle and a parallelogram lie on the same base and between the same parallels அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, parallel lines நம்ம எடுத்துக்கலாம். இந்த parallel linesக்கு நடுவுல தான் ஒரு triangleம் ஒரு parallelogramமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது ரெண்டுத்துக்குமே சேம் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். AB அப்படின்ட்டு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேஸை வச்சு தான் ஒரு ட்ரையாங்கிளும் வரையணும், ஒரு பேரலோகிராமும் வரையணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில். சரி, இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இதே பேஸை வச்சு இப்போ ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ பேரலோகிராமும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது ஏபிசிடி அப்படின்ற ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இங்கே இ அப்படின்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் கண்டுபிடிக்கும் போது இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த பேஸ்க்கு நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இதோடைய ஹைட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறத நம்ம ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். Then prove that the area of the triangle is equal to the half of the area of the parallelogram சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா half of the area of the parallelogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த parallelogramத்தோடைய ஏரியாவில் பாதி தான் இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ நம்ம ஆஃப் அப்படியே போட்டுக்கலாம். பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி தான் இங்கே பேஸ். ஸோ ஏபி போட்டுக்கலாம். இன்ட்டு ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட் வந்து நமக்கு இஎஃப்ஆ இருக்கும். ஸோ இங்கே இஎஃப் போட்டுக்கலாம். ஏபி வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா. ஸோ ஆஃப் இன்ட்டு ஏபிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு இஎஃப் வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துருக்கோமா. ஸோ இங்கே ஹெச்ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆஃப் இன்ட்டு இது ரெண்டும் மல்டிப்ளேல வந்துடும் ஹெக்ஸ் ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, பேஸ் அப்படின்றது என்ன, ஏபி தான் இங்கே பேஸு. இந்த பேரலோகிராமுக்கு பேஸ் வந்து ஏபி தான். இந்த பேரலோகிராமத்தோடைய ஹைட் வந்து இஎஃப் தான் இருக்கும். ஸோ இஎஃப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஏபி அப்படின்றத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இஎஃப்ஐ ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஹெச்ன்னு வந்துருமா. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸ்ஹெச் அப்படின்னு கிடைக்குது. சரி, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ்ஹெச் அப்படின்றது என்ன, ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம். இந்த எக்ஸ்ஹெச்சுக்கு பதிலாக ஏரியா ஆஃப் த பேரலோகிராமை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. அப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1ல எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 என்ன, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஆஃப் இன்டூ எக்ஸ்ஹெச் இருக்கா. இந்த எக்ஸ்ஹெச்சுக்கு பதிலாக இதை எடுத்துட்டு வந்து எழுத போகிறோம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half of the area of the parallelogram. So half of the, half na into னு அர்த்தம், half of the area of the parallelogram நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.